இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்? கால் பாதங்கள்ல வரக்கூடிய பிரச்சனைகள். அதுலயும் முக்கியமா இந்த கால் ஆணி பிரச்சனை தாங்க இன்னைக்கு பெரும்பாலும் நெறைய பேருக்கு இருக்கு. ஸோ நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட்க்கு வரக்கூடிய நெறைய பெண்கள் இந்த பிரச்சனையினால அவதிப்படுறாங்க. கால்ல பார்த்தோம்னா, பக்கத்துலயே அப்படியே தழும்பு மாதிரி ரஃப்பா ஸ்கின் வந்து ரொம்ப ரஃப் ஆயிட்டு, அங்கங்க நமக்கு புள்ளிகள் மாதிரி தெரியும். இப்போ கால் ஆணி அப்படின்னு சொல்றது, கால்கள்ல இருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸ் எல்லாமே ஒண்ணு சேர்ந்து ரத்த ஓட்டம் பாதிக்கப்படுறதுனாலயும், ஸோ ரஃப் சர்ஃபேஸ்ல அதிகமா நிக்கிறதுனால கால்கள்ல இருக்கக்கூடிய அந்த செல்ஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்து நமக்கு ஒரு சின்ன growth மாதிரி வளரும். காலாணி பிரச்சனையே நம்ம கிட்ட நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க. சுகர் இருக்கிறவங்க காலாணி இருந்துச்சுங்க, இதை நானே வந்து ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணேன், இந்த மெடிசன் எல்லாம் வச்சேன், இல்லை சர்ஜரி பண்ணேன், அது என்ன ஆச்சுன்னா எனக்கு க்யூர் ஆகாமல் டயபெட்டிக் அல்சராக வந்துருச்சு, சுகர் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆறாதுங்க, கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறவங்க இப்படி நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணம் கண்டிப்பாக குறைய ஆரம்பிக்கும். காலில் வரக்கூடிய கால் ஆணி, காலில் வரக்கூடிய மருக்கள், அது எல்லாமே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருங்க. ரெகுலராக இதை நம்ம காலில் வாரத்துக்கு ஒரு முறை நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம். கால் ஆணி அந்த ரஃப்பாக இருக்கக்கூடிய ஸ்கின் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே மட்டும் நம்ம அப்ளை பண்ணணும்னா சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? கால் பாதங்களில் வரக்கூடிய பிரச்சனைகள். அதுலேயும் முக்கியமாக இந்த கால் ஆணி பிரச்சனை தாங்க இன்னைக்கு பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட்க்கு வரக்கூடிய நிறைய பெண்கள் இந்த பிரச்சனையினால அவதிப்படுறாங்க. காலில் பார்த்தோம்னா பக்கத்துலயே அப்படியே தழும்பு மாதிரி ரஃப்பா ஸ்கின் வந்து ரொம்ப ரஃப் ஆயிட்டு அங்கங்க நமக்கு புள்ளிகள் மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இந்த கால் ஆணி பிரச்சனை பல வருஷமா நிறைய பேருக்கு இருக்குங்க. எதனால இந்த கால் ஆணி ஏற்படுது? நம்ம உடலுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், முகத்திற்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் வந்து கால் பாதங்களுக்கு தர்றது கிடையாது. ரொம்ப நேரம் நம்ம நின்றுக்கிட்டே இருக்கிறதுனால, இல்லை ரஃப்பாக இருக்கக்கூடிய சர்ஃபேஸில் பேர் ஃபுட்டில் வெறும் கால்களில் அந்த மாதிரி ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடிய தரைகளில் நடக்கிறது, ரொம்ப நேரம் நிற்கிறது, பெரும்பாலும் கிச்சனில் ரொம்ப நேரம் நின்றுட்டே குக் பண்ணுற நிறைய பெண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க. அதே மாதிரி நின்றுட்டே ஒர்க் பண்ணுற நிறைய நபர்களுக்கும் இருக்குது. ஸோ டைட்டாக நீங்கள் வந்து ஷூஸ் போட்டிருக்கிறீங்க, காற்று புகாத, ஸோ காலில் வந்து ஷூஸ் வந்து டைட்டாக போட்டுட்ருக்கீங்க அப்படின்னும்போதும் கால் ஆணி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கால் ஆணி அப்படின்னு சொல்கிறது, கால்களில் இருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்து ரத்த ஓட்டம் பாதிக்கப்படுறதுனாலையும், ஸோ ரஃப் சர்ஃபேஸில் அதிகமாக நிற்கிறதுனால கால்களில் இருக்கக்கூடிய அந்த செல்ஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்து நமக்கு ஒரு சின்ன growth மாதிரி வளர ஆரம்பிச்சிடும். ஸோ நாளடைவில் இந்த growth என்ன ஆகுதுன்னா உள்நோக்கி, ஸோ கால் பாதத்தில் இருந்து உள்நோக்கி வளர்ந்து எலும்புகளை நோக்கி வளர ஆரம்பிச்சிடும். ஸோ இது பெரும்பாலும் நிறைய பேருக்கு நடக்குதுங்க. இதனால் காலை வந்து தரையில் சரியாக ஊனி நடக்க முடியாமல் இந்த கால்லையே இன்னொரு கால்லையே பேலன்ஸ் பண்ணி நடந்து அந்த கால்லையும் வலி வர ஆரம்பிச்சிடும். இதில் ஒரு சிலருக்கு கால்களில் பார்த்தோம்னா வாட்ஸ் மாதிரி வரும், சின்ன சின்ன மருக்கள். இது வந்து கால் ஆணியா இல்லை காலில் வரக்கூடிய வாட்ஸான்றதே நமக்கு தெரியாது. ஸோ வாட்ஸ் அப்படின்னு சொல்கிறது கைகளில், உள்ளங்கையிலையும் நிறைய பேருக்கு இருக்கும், ரவுண்டாக அங்கங்கே சின்ன சின்ன மருத்து போன மாதிரி ரஃப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா நமக்கு வந்துடும். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா காலில் வரக்கூடிய, கைகளில் வரக்கூடிய வைரஸ், ஹெச்பிவி வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம், வைரஸ்னால் வரக்கூடிய இந்த தொற்று. ஸோ இது மருக்கள் அப்படின்னே சொல்லுவோம். ஸோ கால் பாதத்துலேயோ உள்ளங்கையிலையோ நமக்கு இது வருதுங்க. ஸோ மெடிசின்ஸ் நம்மக்கிட்ட மெடிசின்ஸ் எடுக்க என்ன ஆகும்னா அது உதிர ஆரம்பிச்சிடும். ஸோ கண் கூட நம்ம நிறைய பேருக்கு பார்த்துருக்கோம், மேடம் 5-6 புள்ளிகள் இருந்தது, இப்போ 1 மந்த் மெடிசன் எடுத்து அது அப்படியே உதிர்ந்துருச்சு, காணாமலே போயிடுச்சு, அது எப்போ போச்சுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கைகளில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு ரஃப்பாக இருக்கக்கூடிய புள்ளிகள் நமக்கு தெரியும். ஸோ மருக்கள் இது வந்து ஒரு டைப் ஆஃப் வாட்ஸ் தான், மருக்கள். கால்கள்லையும் இந்த மாதிரி நிறைய பேருக்கு வரலாம். இதுக்கு நம்ம என்னங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல கால்களை கொஞ்சம் கவனியுங்கள். ஸோ தினம்தோறும் இந்த ஹோம் ரெமடியை ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல வெந்நீரில் கொஞ்சம் எலுமிச்சை சாறு, கல்லுப்பு சேர்த்து இதில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு திரிப்பலா பொடியும் போட்டு கால்களை அதுக்குள்ளே வைங்க. நல்லா வெதுவெதுப்பாக இருக்கக்கூடிய தண்ணீரில் கால்களை வச்சுட்டு அதுக்கப்புறம் லேசாக சாஃப்டாக இருக்கக்கூடிய ப்ரஷ் யூஸ் பண்ணி கால்களை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ கால் பாதம், விரல் இடுக்கில், அந்த நெயில்ஸில் எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். நகங்களை அடிக்கடி வெட்டிக்கோங்க. அது வந்து பராமரிக்கிறது, கால் பாதத்தை வந்து கண்டிப்பாக பராமரிக்கிறது ரொம்ப அவசியம்.
ஏன் நம்ம சொல்கிறோன்னா, நிறைய பேருக்கு சுகர் இருக்கும். இந்த காலாணி பிரச்சனையே நம்ம கிட்ட நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க. சுகர் இருக்கிறவங்க காலாணி இருந்துச்சுங்க, இதை நானே வந்து ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணேன், இந்த மெடிசன் எல்லாம் வச்சேன், இல்லை சர்ஜரி பண்ணேன், அது என்ன ஆச்சுன்னா எனக்கு க்யூர் ஆகாமல் டயபெட்டிக் அல்சராக வந்துருச்சு, சுகர் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆறாதுங்க, கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கீங்க. கால் பாதத்தை ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. கண் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் காலில் தாங்க நம்ம சித்த மருத்துவத்தில் நிறைய சிகிச்சைகளும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அதே மாதிரி உடல் முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கனுக்கான ஒவ்வொரு உறுப்புகளுக்கான வர்ம புள்ளிகளும் காலில் தான் இருக்குது. அப்போது கால்களை நம்ம பராமரிக்கிறது, ஸோ புள்ளிகளை நல்லா ஆக்டிவேட் பண்ணுறது, இது மூலயமாகவே நம்ம என்ன பண்ணலான்னா நல்ல கால் பாதத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாமே சரி செய்வதன் மூலியமாக உடல் ஆரோக்கியமும் சரி செய்யலாம். இப்போ கால் ஆணி இருக்குது, காலில் மறுத்து போகிற மாதிரி இந்த வாட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் இதை சரி செய்யறதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் நான் சொல்கிறேன், அதை ரெகுலராக நம்ம எடுத்துக்கிட்டே வரும்போது கால் மட்டும் இல்லைங்க, உடல் முழுவதும் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். சரி, இந்த ட்ரிங்கை நம்ம எப்படி ரெடி பண்ணலாம்? ஒரு கஷாயம் மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இந்த கஷாயத்தை டெய்லி காலையில் குடித்தாலும் ஓகே, இல்லை ஈவினிங் டைமில் நம்ம குடிச்சு ஏதாவது ஒரு வேளை, அதுவும் காலையில் எம்டி ஸ்டமக்கில் குடிக்கும்போது இது நல்லாவே நமக்கு பலன் தரக்கூடியது. ஸோ இதில் என்னென்ன சேர்க்கணும்னா, ஆவாரம் பூ பொடி எடுத்துக்கோங்க, அதிமதுரம் பொடி எடுத்துக்கணும், சீரகம், சோம்பு. ஸோ இந்த 4 பொருளும் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். ஸோ இந்த ஆவாரம் பூ பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் எடுக்கிறோன்னா, அடுத்து இருக்கக்கூடிய 3 மூலிகைகளும் 50 கிராம் எடுத்துக்கோங்க. ஸோ அதிமதுரம்லாம் நம்ம டெய்லியுமே எடுக்கும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய அந்த உஷ்ணம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இது வந்து பெஸ்ட் பிளட் பியூரிஃபையர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த கஷாயத்தை நீங்கள் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கிட்டே வாங்களேன், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ரெகுலராக இதை எடுக்க நம்ம உடலில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் குறையும். சரிங்க, இப்போ காலில் நம்ம என்ன பண்ணலாம்? இன்னும் ஒரு சிலருக்கு காலில் சின்னதாக கொப்புளங்கள் வர ஆரம்பிக்கும். ஸோ கால் பாதத்தில் நமக்கே தெரியாமல் சின்னதாக கொப்புளங்கள் வர ஆரம்பிக்கும். ஸோ இதற்குமே நம்ம என்ன பண்ணலான்னா, மருதாணி இலைகளை அரைச்சிக்கணும். ஸோ மருதாணி அரைத்து இதில் மஞ்சள், வசம்பு பொடி ரெண்டுமே அந்த மருதாணியோட மிக்ஸ் பண்ணிவிட்டு கால் பாதம் முழுவதும் நம்ம அப்ளை பண்ணிடணுங்க. ஸோ இப்படி நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது கொஞ்சமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் கண்டிப்பாக குறைய ஆரம்பிக்கும். காலில் வரக்கூடிய கால் ஆணி, காலில் வரக்கூடிய மருக்கள், அது எல்லாமே நமக்கு கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருங்க. ரெகுலராக இதை நம்ம காலில் வாரத்துக்கு ஒரு முறை நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம். கால் ஆணி, அந்த ரஃப்பாக இருக்கக்கூடிய ஸ்கின் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே மட்டும் நம்ம அப்ளை பண்ணணும்னா சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய சிரட்டை தைலம், இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ சிரட்டை தைலம் அப்படின்னு சொல்கிறது தேங்காய் ஓடு இருக்குது பார்த்தீங்களா, அதிலிருந்து செய்யக்கூடியதுங்க. ஸோ இதை நம்ம காலில் ஆணி இருக்கக்கூடிய இடத்துல, ஸ்கின் ரஃப்பாக இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல டெய்லி ஒரு 2 டைம்ஸ், அதுவும் இரவு நேரத்தில் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. பகல் நேரத்தில் டே டைமில் எப்போல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைமில் இந்த சிரட்டை தைலம் காலில் அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம். அதே மாதிரி வெண்கோடி வேலி தைலம், இதையும் நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ கால் பாதத்தில் அந்த கால் ஆணி இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வச்சுக்கிட்டே வரலாங்க. இன்னும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இதுக்குன்னே ஒரு ஆயின்மெண்ட் இருக்குது, கால் ஆணி களிம்பு அப்படின்னு சொல்கிற மெடிசன். ஸோ கால் ஆணி இருக்கக்கூடிய இடத்துல இது வந்து பேஸ்ட் மாதிரி இருக்கும், எடுத்து அந்த இடத்துல மட்டும் கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு வாங்க. ஸோ அப்போது அது கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும். ஒரு வேளை உங்களுக்கு சுகர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு தான் இந்த மெடிசன் எல்லாமே நீங்கள் எடுக்கணும். ஸோ கால் பாதத்தை பராமரிக்கிறது எப்படி அப்படின்றதெல்லாம் இந்த பதிவில் பார்த்தோம். ஸோ உங்களுக்கு சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.